வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகிவிட்டது. திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கமலாலய அறிக்கை அதிமுக லெட்டர் பேடில் கமலாலயத்தில் எழுதி தரும் அறிக்கையை அதிமுக லெட்டர் பேடில் எழுதி தருகிறார் பழனிசாமி என முதலமைச்சர் விமர்சனம். 125 நாள் வேலை திட்டத்தில் இபிஎஸ் பச்சை பொய் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. உள்ளாட்சியில் மகளிருக்கு கிடைத்துள்ள இந்த அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்க வேண்டும். உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பெண்கள் படித்தால் அவர்களது 3-4 தலைமுறை முன்னேற்றம் அடையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகனோடு சேர்ந்து கல்லூரிக்கு செல்லும் தாயை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வில் பார்த்ததாகவும் பெருமிதம். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ள லட்சக்கணக்கான பெண்களை பார்த்து சங்கிகள் கூட்டத்திற்கு 10 நாட்களுக்கு தூக்கம் வராது. பல்லடம் மாநாட்டில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். பாசிச சக்திகளால் தமிழகத்தில் நுழைய முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் திமுக மகளிர் அணி மாநாட்டில் ஆவேசம். பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விட மாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். திமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடிக்க அதிமுக காத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டாலும் தமிழக மகளிர் அதிமுகவை நம்ப ஒருபோதும் தயாராக இல்லை என்றும் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்சோன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை குழுன்னு. நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன், எப்படியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க. அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள், குறிப்பா மகளிர், தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய பொள்ளாச்சி வழக்கு மற்றும் உத்தரப்பிரதேச உன்னாவ் பாணி வன்கொடுமை நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆவேசம். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் 2 உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், வன்முறைகள் என்ன நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே பிறகு நம்முடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த வழக்கு சிபிஐக்கு வழங்கப்பட்டது. நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக கனிமொழி குற்றச்சாட்டு. எல்லோரும் பாராட்டக்கூடிய அதே நேரத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மத்திய அரசுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் அளவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும் பெருமிதம். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து தன்னிடம் யாரும் பேசவில்லை. சேலத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேட்டி. அறிவிக்கும் போது அறிவிப்போம். தலைவர்கள் ஏதாவது பேசுறாங்களா? கூட்டணி தலைவர்கள் யாராவது உங்ககிட்ட பேசல? இப்போ இந்த கூட்டம் நடந்துக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. யாரும் பேசல.
பேசுவோம். பேசத்தான். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து நல்ல முடிவெடுப்பேன் என பாமக தலைவர் ராமதாஸ் உறுதி. வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் எனவும் பாமக பொதுக்குழுவில் அறிவிப்பு. கூட்டணி அமைப்பார், அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் இந்த 10.5 சின்ன பையன் கூட நேரம் 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு வரும் வரும் 10.5 வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அன்புமணியின் செயல்பாடுகளை பட்டியலிட்டு பொதுக்குழு கூட்டத்தில் கண்ணீர் வடித்த பாமக தலைவர் ராமதாஸ். இந்த கனவுல எங்க அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா வரன்னு கேட்டேன். அன்புமணி ஈட்டியை வைத்து முதுகிலும் மார்பிலும் குத்திவிட்டார் எனவும் கண்ணீர். துணி போட்டு எரிக்க போடணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்குறேன். வளர்த்துருந்தா என்ன மார்லையும் பின்னாலேயும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்தலாம். சமூக வலைதளத்தில் பதிவிட்டு காயப்படுத்துவதை விட தன்னை துண்டு துண்டாக வெட்டி வீசி இருக்கலாம். தன்னை கொன்றதாக பதிவிட்ட நபரை அன்புமணி பாராட்டியதை சுட்டிக்காட்டி ராமதாஸ் உருக்கம். 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டு விட்டு வந்ததை ஒரு நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். பாமக தொண்டர்கள் 95% பேர் தன் பக்கம் உள்ளதாக ராமதாஸ் பேச்சு. 5% பேரை வைத்து பெரிய படை இருப்பது போல் காட்டிக்கொள்வதாகவும் விமர்சனம். இந்த செயற்குழு அல்லது பொதுக்குழு, அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 100க்கு 95 விழுக்காடு மக்கள், பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. பாமக தலைவராக ராமதாஸ் தொடர்வார் என சேலம் பொதுக்குழுவில் தீர்மானம். 2026 தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க ராமதாஸுக்கு முழு அதிகாரம் வழங்கி பொதுக்குழு ஒப்புதல். அன்புமணி செய்வது அரசியல் அல்ல, பச்சை துரோகம். சேலம் பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி ஆவேசம். சொல்லி பதவி வாங்கிறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது, இதுக்கு பேரு அரசியல் இல்ல தம்பி, இதுக்கு பேரு பச்சை துரோகம். இதுக்கு பேரு சுயநலம்.
இதுக்கு பேரு பேராசை. பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு அக்கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு ஒப்புதல். சௌமியா அன்புமணியை பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியும் தீர்மானம். சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் நடந்தது பொதுக்குழுவே அல்ல, அது ஒரு கேலிக்கூத்து. அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டத்திற்குத்தான் தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் வழக்கறிஞர் கே பாலு திட்டவட்டார். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருகில் இல்லாததால் ஒரு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் எப்படி கூட்ட வேண்டும் என்ற அடிப்படை மூகாந்திரம் கூட இல்லாமல் ஜி.கே. மணி அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலி கூத்தை அதில் அரங்கேற்றிருக்கிறார். இன்னைக்கு நடந்த செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு கேலி கூத்து நடந்ததே கிடையாது. பொதுவெளியில் அன்புமணி குறித்து ஒருமையில் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். தேர்தல் கூட்டணி குறித்து ராமதாஸ் தலைமையில் இருக்கும் அணியிடம் யாரும் பேசவில்லை என்றும் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு பேட்டி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். மறியலில் ஈடுபட முயன்ற ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ததால் பதற்றம். 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம். ஒரு நாளைக்கு முன்னாடி வேலையில சேர்ந்தவங்க 8370 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு பின்னாடி சேர்ந்தவங்க 5200 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம். இதனால ஊதிய முரண் தாசி. எங்களுக்கு வெறும் பட்டய படிப்பு, தகுதி தேர்வு, நியமன தேர்வு எல்லாமே எழுதிட்டு நாங்க இந்த பணிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு 10ஆம் கிளாஸ் தேர்வு, 10ஆம் கிளாஸ் வேலைக்கு செய்யறவங்க அந்த ஊதியத்தை தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராடும் நாங்கள் என்ன தீவிரவாதிகளா ரவுடிகளா என பெண் ஆசிரியைகள் கொந்தளிப்பு. குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யும் காவல்துறைக்கும் கண்டனம். ஆசிரியர்கள் மாதிரி நடத்தல சார். நாங்க கொலை குற்றம் செஞ்சுதா மாதிரியோ கொலை பண்ணிட்டு ஒரு ரவுடிகளை போல ஒரு கைதிகளை போல எங்களை நடத்துறாங்க சார். எங்களை தேச துரோகிகள் மாதிரி நடத்துறாங்க சார். நாங்க கேட்கறது ஒரு நியாயமான இடம். எங்களுக்கு கேட்ட இடத்துல எங்களை கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டு ஓரமா உட்காந்து நாங்க அகிம்சை முறையில தான் சார் நாங்க போராடுறோம். நாங்க பொதுமக்களுக்கு எந்த இரையோட கொடுக்கல. ஆனா எங்களை உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கோஷம் கூட போட விடாம ஆண் ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களையும் ஆடைகளை கிழிச்சு எங்களை ஒரு ரவுடிகளை கையாளுறது போல கையாள. இந்தியா கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சிப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்கும் காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் விளக்கம். விஜய் நாவை அடக்கி பேச வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டம். நேற்று வந்த விஜய்க்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கில்லை எனவும் சாடல். இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்து சபரிமலை கோவிலுக்கு சொந்தமான தங்க நகைகள் கலைப்பொருட்கள் திருடப்பட்ட விவகாரம். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் உறுப்பினர் என் விஜயகுமார் என்பவரை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. கரூரில் விஜயின் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கினில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். 6 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் பொதுக்கூட்ட ஏற்பாடுகள், எத்தனை மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது என்பது குறித்து அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்வி. ஆங்கில வருடப்பிறப்பு மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தமிழகம் முழுவதும் நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம்.